அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எக்ஸாம் டேட் வந்து நேற்றுக்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரியா? ஜூலை 12 3935 போஸ்டிங் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்காமல் விட்டுறாதீங்க. தொடர்ந்து வந்து படிங்க. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய போஸ்டிங் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேரும். சரியா? அதுக்கு தகுந்த முயற்சியும் எஃபர்ட்டும் நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்ன படிக்கலைன்றது நீங்கள் அனலைஸ் பண்ணி தொடர்ந்து படிங்க. எது செஞ்சாலும் கரெக்டாக புரிஞ்சு படிங்க. ஓகேவா? மேக்ஸை பொறுத்த அளவுக்கு சம்ஸை வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் எல்லா சம்ஸ்லேயும் எல்லா மாடல்லையும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்தும் புக் கொஸ்டின்ஸ் பேப்பர்லேருந்தும் எல்லாத்தையுமே நம்ம மிங்கிள் பண்ணி தான் நம்ம வந்து சம்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சம்ஸை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து போட்டு பார்த்தா மட்டும்தான் சம்ஸ் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது தெரியும். அப்போ தான் நம்ம அங்கே போய் என்ன சம்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட முடியும். சரியா? இது வரைக்கும் நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் போட்டிருக்கோம். இன்னும் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் நிறைய சம்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்லோட் பண்ண போகிறேன். ரைட்டா? அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பர்சன்டேஜிலும் எல்லா மாடல்லையும் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இன்றைக்கி சம்ஸ் என்ன அப்படின்னா 0.75:x:5:8ன்னு கொடுத்துருக்காங்க. தென் இதனோட மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டேர்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே ஃபஸ்ட் டைமே லாஸ்ட் டைமே மிங்கிள் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட் டைமே லாஸ்ட் டைமே மிங்கிள் பண்ணணும். அப்போ 0.75 × 8 = 5x கிடைக்குமா? இப்போ எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க, 5 கீழே கொண்டு வந்துருங்க. 0.75 × 8 /5ன்னு வந்துடும். ஓகே, இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மேலே என்ன கிடைக்கும்? 6.0ன்னு கிடைக்கும், /5ன்னு கிடைக்கும். அப்போ x என்ன கிடைக்கும்? 15s5 15s5 2 5 10 and 0 1.20. அப்போ இது கரெக்டான ஆன்சர். பி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இந்த சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சம்ஸை லாஸ்ட்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புரியல அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சம் புரியலையோ அந்த சம்ஸை நான் வந்து திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க, ஆனால் லைக் பண்ணுறது கிடையாது, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. சும்மா ஒரு பார்த்துட்டு மட்டும் போயிடறாங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்றது புரியும். ஓகேவா? அடுத்த சம்ஸ் பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் DOS is to 45 = 35:63ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா இந்த ஃபஸ்ட் டேர்மில் வந்து எதுவுமே நம்பர் இல்லை. அப்போ வந்து என்னென்னு வச்சுக்கணும்? எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைமையும் லாஸ்ட் டைமையும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ 63x = 45 × 35. சரியா? அப்போ எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ x = 45 × 35 / 63. 3 டேபிளில் கட் பண்ணலாமா? 2 3s are 6 1 3 is 3. இதை கட் பண்ணுங்கள். 1 3 is 3, ரிமைண்டர் 1, 5 3s are 15 கிடைக்கும். சரியா? மறுபடியும் 3 டேபிளில் கட் பண்ணுங்கள். 7 3s are 21, 5 3s are 15 கிடைக்கும். 1 7 is 7, 5 7s are 35 கிடைக்கும். அப்போ x என்ன வரும்? 5 × 5 25ன்னு கிடைக்கும். அப்போ இது கரெக்டான ஆன்சர். பி இஸ் த கரெக்டான ஆன்சர். தேர்ட் சம் பாருங்கள். 4:13:64 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு டேஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து லாஸ்ட்டில் டேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரே மாடல் தான். அதே மாதிரி தான் இதுவும் சரி. எங்கே டேஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட் டைமே லாஸ்ட் டைமே மிங்கிள் பண்ணுங்கள். அப்போ 4x = 13 × 64. அப்போ x = 13 × 64 /4ன்னு கிடைக்கும். 1 4 is 4, 16 4s are 64ன்னு கிடைக்கும். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6 18 20ன்னு கிடைக்கும். அப்போ சி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் இன் த ஃபாலோயிங் ப்ரொபோர்ஷன் 2:3 2² டாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாடல் தான் இங்கே வந்து பவரில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இல்லாத டைமுக்கு நம்ம என்ன வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இல்லாத டைம் நம்ம என்ன வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட் டைமே லாஸ்ட் டைமையும் கம்பேர் பண்ணுவோமா? அப்போ 2x கிடைக்கும். = 3 மிடில் டைம் ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். அப்போ 3 × 2² கிடைக்கும். நம்ம பவர் வந்தோடனே பயப்படக்கூடாது. கொடுத்துருக்க சம்ஸை வந்து நம்ம பவரில் கொடுத்துருந்தாலும் அதை சிம்பிளிஃபை பண்ண தெரியணும். அப்போ 3 × இதை பண்ண என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்குமா? இங்கே இருக்க 2 வந்து கீழே வந்துடும். அப்போ 2ன்னு கிடைக்கும். 1 2 is 2, 2 2s are 4ன்னு கிடைக்கும். ஆன்சர் என்ன வரும்? 2 × 3. இங்கே வந்து எல்லாமே பவரில் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒன்று மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ 2:3 இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு. அப்போ எது கரெக்டான ஆன்சர்? டி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே,
அடுத்து 5th சம்மு. இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஆஃப் த பிளேஸ். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்னன்னு தெரியாது. அதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கிறோமோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோமா. அப்போ இங்கே இருக்க டேர்ம் என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு 7x 7 × x 7xன்னு கிடைக்குமா. இந்த சம்மு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 7xன்னு கிடைக்குமா. 7x = 11 × 3ன்னு கிடைக்கும். அப்போ 11 × 3 வந்து என்னென்னா 33ன்னு கிடைக்கும். 7x = 33. அப்போ x = 33/7. அந்த ஆப்ஷனில் இருக்கா, கிடையாது. அப்போ இது எந்த மாடலில் போடணும் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன், ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் போடணும். சரியா, என்ன ட்ரிக்குன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்க சம்ஸில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது நம்மளுக்கு வேல்யூ என்னன்னு தெரியாது. சரியா, அதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா, ஃபஸ்ட்டில் இருக்க டேர்ம் வந்து நம்மளுக்கு தெரியாதனால நம்ம என்ன வச்சுக்கிட்டோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். இங்கே செகண்ட் டேர்ம் பாருங்கள். செகண்ட் டேர்மை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கொயர் பண்ணணும். செகண்ட் டேர்முக்கு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 9 கிடைக்குமா. 9ஓட ஸ்கொயர் பண்ணுறதுனால அதே 2வை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 11 கிடைக்கும். அப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய நம்பர் கிடச்சிருச்சா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ 7 எடுங்க. 7 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 7 ஸ்கொயர் தான் 7 7 தான் 49. அப்போ ஸ்கொயர் பண்ணதோட ப்ளஸ் 2வை ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், 51ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதனோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பக்கம் இருக்க வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ அதனோட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு, 51. அப்போ டி இஸ் த கரெக்டான ஆன்சர். எல்லாம் ஒரே மாதிரி தான், இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, எந்த சம்மு கொடுத்தாலும் ஆன்சர் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக வந்து ஆன்சர் வர்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரியா, அதுக்கு மாதிரி நம்ம வந்து மாடல் வந்து மாற்றி போட்டு பார்க்கணும். ஓகே, இந்த சம்ஸை புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சம்ஸை புரியலை அப்படின்னாலும் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.